Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க போறோம். நீங்க பின்னாடி பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா குடியிருப்புகள் தான், ஊருக்குள்ளேயே தான், ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான். மிஸ் பண்ணிடாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாக்டாக அது எங்கே இருக்குன்ற சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பாலூர்ன்ற ஒரு ஏரியா தாங்க. பாலூரில் நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் இபி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் கட்டில் உள்ளே வந்தீங்கன்னா நடந்து போகிற தூரத்தில் தாங்க இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் தரானா, கவின் கோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்டோடைய பேர் ஸ்ரீ ரங்கா நகர் அப்படிங்கிறது தாங்க. தரமான ப்ராஜெக்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக தராங்க. அதோடு சேர்த்து நம்ம ரஹீம் டிவி சேனல் மூலமாக வரைகின்ற பட்சத்தில் நீங்கள் இடம் வாங்கினாலும் சரி, இல்லை வீடு கட்டினாலும் சரி, உங்களுக்கு 100 கிராம் சில்வர் பார் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படிலாம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ மெயினாக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ஸ்டேட் ஹைவே இருக்கு இல்லையா, அதில் பாலூர்ன்ற ஸ்டாப்பிங்கில் நிற்காமல் வண்டி போகாதுங்க. அங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே நடந்தே வந்துடலாம். அவ்வளோ ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்கிற முடியும். சுற்றி குடியிருப்புகள் தான் நீங்கள் விஷுவல்லே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, இப்போ நான் பஸ்ஸில் வரல, நீங்கள் ட்ரெயினில் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே சென்னை பி ஸ்டேஷன்ல இருந்து சென்னை டு திருமால்பூர் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாலூர் ஸ்டேஷனில் நிற்காம போகாதுங்க. பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும்தாங்க. நீங்கள் ட்ரோன் ஷாட்லையும் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் சைடில் பாருங்கள், ஃபுல்லாக வீடு தான். வீடுகளோட தொடர்ச்சியாக ப்ராஜெக்ட் இருக்குது. இங்கே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு உடனுக்குடனே வீடு கட்டி குடியேறதா இருந்தாலும் சரி, பட்ஜெட்டுக்குள்ளே லேண்ட் வேலையில் வந்துட்டு ரேட்டை குறைச்சி நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இல்லை, அதில் வந்து ரேட்டை வந்து லக்ஸுரியாக பண்ணணுன்ற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடு கட்டி குடியேறதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் வரதா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதே டைமில் இப்போ செங்கல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் சிட்டியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மதுரை நகர் இருக்கு இல்லையா, அங்கே 2000 ஏக்கரில் குளோபல் சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து இப்போ செங்கல்பட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே ஃபியூச்சரில் வரப்போகுது. இதே மாதிரி மகேந்திரா வேல் சிட்டி அக்சஸ்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. இது எல்லாமே வந்து நிற்கிறப்போ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுன்ற பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு தாங்க சொல்லணும். அதோட பெரிய ப்ளஸ்ன்னு என்னன்னா வீடியோட தொடர்ச்சியாக வருது. அண்ட் அதே டைமில் நீங்கள் இது ஆன் ரோட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. குடியிருப்புகள் ப்ளஸ் ஆன் ரோடு. அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நடந்தே வந்துடலாம். எல்லா வகையிலையுமே ஷார்ட் டைமில் ரிட்டர்ன் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு இவங்க கொடுக்குற ரேட்டுன்னு இருக்கு இல்லையா, ரொம்ப ஒரு பெஸ்ட் ரேட்டுன்னு தாங்க சொல்லணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டுன்னு பார்க்குறப்போ 1699 தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து இப்போ நம்ம சேனல் மூலயமா ரஹீம் டிவி மூலயமா வரைகின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100 கிராம் சில்வர் பாருமே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ ஒன் டைம் கால் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணி மட்டும் பாருங்கள். சைட் விசிட்டுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச போயிருந்து தான் சொல்லணும். ஓகேங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஆன் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்டை ஒரு 1 ஏக்கரில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் 30 பிளாட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் 26 பிளாட் தாங்க இப்போ அவைலபிளாக இருக்குது. புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சீக்கிரமாக வரீங்களோ உங்களுக்கு பிடிச்ச பிளாட் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ இங்கே நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் பிளாட் சைஸ் வந்துட்டு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே நீங்கள் லேண்டு வாங்கணும்னா 3 லட்ச ரூபா முன்பணம் கையில் இருந்தாலே போதுங்க. இங்கே நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பிளாட் வாங்கிக்கிற முடியுங்க. பிளாட்டோடைய ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா இருந்தாலே நீங்கள் இங்கே ஒரு பிளாட் வாங்கிக்கிற முடியுங்க. இதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வீடு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 5 லட்ச ரூபா வந்து உங்கள் கையில் இருந்தாலே போதும். இங்கே வந்துட்டு நீங்கள் சொந்தமாக ஒரு தனி வீடு வாங்கிக்கிற முடியுங்க. வீடோட மொத்த பட்ஜெட்னு பார்க்குறப்போ 25 லட்ச ரூபாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பாக ப்ராஜெக்டை சுற்றி ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸுக்குள்ளே உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குங்க. ஸ்கூல்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பிருந்தாவன் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை செயின்ட் பால் ஸ்கூலாக இருக்கட்டும். காலேஜஸ்ன்னு பார்க்குறப்ப சென்னை மெட்தான் வெங்கடேஸ்வரன் சொல்லிட்டு 1 இல்லை 2 இல்லைங்க, நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வீடு கட்டி குடியேறதுக்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லணும். ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணணும்னா இவங்களே ஃப்ரீயாக வந்து கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விளையாடுறது நான் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.